நிறைய பேர் ஸ்ட்ரோக்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக்ன்றது பக்கவாதம்னு பேரு. சோ இந்த பக்கவாதம் எதனால ஏற்படுது? மெயினா 2 காரணத்தினால ஏற்படுது. ஒன்னு வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்னு வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ன்றது ரொம்ப காமன். ஒரு 85% காரணம் வந்து இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்னால தான் இருக்கும். பெரும்பாலும் நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாள வந்து அடைபடுதல்னால வரக்கூடியதான் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். சில பேருக்கு வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னுவாங்க. இது வந்து என்னன்னா ரத்த நாள குழாய்கள் வந்து மூளைக்கு செல்லக்கூடியது வெடிப்பதனால் ஏற்படக்கூடியது. சோ இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு சைடு இருக்கக்கூடிய கை கால்கள் வந்து செயலிழந்து போயிடும். சில பேருக்கு வந்து ஃபேசியல் பால்சின்வாங்க, வாயும் முகமும் கோணலா போயிடும். சில பேருக்கு கண் பார்வை மங்கும், சில பேருக்கு பேச்சு குறைதல் ஏற்படும். சின்ன விதமான அறிகுறிகள் எல்லாமே ஸ்ட்ரோக் உடைய பேஷண்ட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வராம நம்ம எப்படி தடுக்கலாம்னா, அதிக ரத்த அழுத்தம் இருந்தா அதை கட்டுப்படுத்துதல், அதிக சர்க்கரை அளவு டயபெட்டிக் வந்து ரொம்ப இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடாது பார்க்கணும். ஆரோக்கியமான உணவு முறை எடுத்துக்கணும், தினமும் உடற்பயிற்சி பண்ணணும். இதை தவிர ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம விடுபடணும்னா சிறந்த உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறைகள் மேற்கொண்டாலே நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம். நீ புன்னகை செய்யும் நாள் வெகு தூரம் இல்லை, விழிகளின் ஒளி மீண்டும் மங்காமல் விளங்கும்.